ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் இது பாத்திரலாம். ஏன்னா 3rd வீக் ஸ்டடி பிளான் படி நம்ம இதுதாங்க படிக்கணும். நியூ ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கீங்கன்னா ஸ்டடி பிளான டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அத அதுக்கேத்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் நீட்டா குடுத்துருக்கேன். ஸ்டடி பிளான் தாங்க முக்கியம். அத வச்சே நீங்க எல்லாமே லைனா படிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் டெஸ்ட் நெறைய பேர் கேட்டுட்டே இருந்ததுனால, உங்களுக்கு இப்ப நான் நவம்பர் 2ண்ட்ல ஒரு டெஸ்ட் குடுக்கலாம்னு இருக்கிறேன். அத யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களாங்க? யூடியூப் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. வழக்கமான அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வரி விதிப்பு. இதுல இந்த காளிதாஸ் அவருடைய ஒரு கூற்று ஒண்ணு குடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்துக்கோங்க. வரி விதிப்பு அப்டின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியே வரி விதிப்பு அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. பேராசிரியர் சேலிக்மன் அப்படிங்கிறவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு. என்னங்க? வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது செலிக்மன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து. வரி விதிப்பு கோட்பாடு. ஆடம் ஸ்மித்தின் 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள் என்னன்னு பாத்துக்கோங்க போதுமானது. சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. அப்ப இந்த 4 விதிகளை பாத்துக்கணும். சமத்துவ விதி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும். இதுதான் நம்ம சமத்துவ விதி அப்படிங்கிறோம். ஓகேங்களா? ஓகே. உறுதிப்பாட்டு விதி அப்படின்னா வசூலிக்கப்படும் வரியின் மூலம் வரி செலுத்துவோருக்கு ஓர் உறுதிப்பாட்டு தன்மையை இவ்விதி உருவாக்குகிறது. ஓகேங்களா? வசூலிக்கப்படும் வரியின் மூலம் வரி செலுத்துவோருக்கு ஓர் உறுதிப்பாட்டு தன்மையை இந்த விதி உருவாக்குது. இதுதான் உறுதிப்பாட்டு விதி. ஓகே. வசதி விதி அப்படின்னா வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதியை வழங்கும் வகையில் என்னங்க அதிகபட்ச வசதியை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுது. இது என்ன டெபினிஷன் பாத்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த என்ன இதுதான் முக்கியங்க. சிக்கன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவிடப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதை சிக்கனமா செலவழிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே. வரி விதிப்பு வகைகள் என்னென்ன? மூவகை சொல்றாங்க. விகிதாச்சார வரி, வளர் வீத வரி, தேய்வு வீத வரி. இதெல்லாம் என்னன்னு பாத்துக்கலாம். விகிதாச்சார வரி அப்படின்னு என்னன்னு பாத்திரலாம். வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி அப்படின்னு சொல்லுவாங்க. வருமான விகிதத்திற்கு ஏற்ப வரி விகிதமும் மாறுபடும் அப்படிங்கிறது இதனுடைய டெபினிஷன். அடுத்து வளர் வீத வரி அப்படின்னா ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர் வீத வரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வளர் வீத வரியானது வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரி விகிதமும் அதிகரித்து கொண்டே செல்லும். தேய்வு வீத வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமாக வருமானம் வாங்குறவங்களும் சரி, குறைவான வருமானம் வாங்குறவங்களும் சரி, ஒரே மாதிரியாக அவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரியாகவே விதிக்கிறாங்க வரி. ஓகேங்களா? இது தேய்வு வீத வரி அப்படின்னு சொல்றாங்க. இதனால அதிக அளவு வருமானம் ஈட்டுபவர்களை காட்டிலும் குறைந்த அளவு வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக வரி விகிதத்தால் பாதிக்கப்படுறதாக சொல்லப்படுது. சரிங்களா? இத்தகைய தேய்வு வீத வரியானது வளர் வீத வரிக்கு எதிரானதாக உள்ளது. ஓகேங்களா? ஓகே. வரியின் முக்கியத்துவம். வசூலிக்கப்பட்ட வரி பணம் பின்வரும் சமுதாய நலன்களுக்காக பயன்படுத்தப்படுது. அது எதுக்குன்னு பாத்துக்கோங்க. நலவாழ்வு, கல்வி, ஆட்சி நிர்வாகம், நலவாழ்வு, கல்வி, ஆட்சி நிர்வாகம், உள்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து, வீட்டு வசதி போன்ற பிற பிரிவுகள். மொத்தம் 4 இதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வரியின் வகைகள். நேர்முக வரி, மறைமுக வரி. நேர்முக வரி அப்படின்னா தனியாளோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவதை குறிக்கும். தனி நபரோ இல்ல அப்படின்னா நிறுவனமோ டைரக்டா அரசுக்கு கட்டக்கூடிய அந்த வரிதான் நேர்முக வரி. சரிங்களா? ஓகே. உண்மையான சொத்து வரி. இதுல எதெல்லாம் வருதுன்னு பாருங்க. உண்மையான சொத்து வரி, தனியால் சொத்து வரி, வருமான வரி அல்லது உறுதிமொழி பத்திரங்களின் மீதான வரி. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து மத்திய வருமான சட்டம் 1963ல நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் எனும் பெயரில் தனி வாரியம் அதாவது சிபிடிடி ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. சரிங்களா? நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம். ஓகேங்களா? எப்பங்க? 1963ல. ஓகே. பிற நேர்முக வரிகள் நிறுவன வரியை சொல்லியிருக்கிறாங்க. அது போக சொத்து வரி. சொத்து வரின்னா என்னங்க? ஒருவர் வைத்துள்ள சொத்துக்களின் மதிப்புக்கு ஏத்த மாதிரி விதிக்கப்படும் வரி சொத்து வரின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறையில் உள்ள சந்தை மதிப்புகளை பொறுத்து அதே அளவில் வரி வசூலிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அன்பளிப்பு வரியும் பாத்துக்கலாம்.
ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருட்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரிதான் அன்பளிப்பு வரி. சொத்து வரி. ஓகேங்களா? அடுத்து சொத்து வரி. ஓகே. அப்பனா நம்ம இதுக்கு கீழே என்னெல்லாம் வருதுங்க? நேர்முக வரினா நிறுவன வரி வந்துரும், சொத்து வரி வந்துருங்க, அன்பளிப்பு வரி இதெல்லாம் வந்துரும். அடுத்து மறைமுக வரிக்கு கீழே மறைமுக வரி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொருவர் மீது மாற்ற இயலும் முறையையே மறைமுக வரி அப்படிங்கிறாங்க. ஓகே. இது வந்து சேவை வரி, விற்பனை வரி இதெல்லாம் வந்துரும். ஓகேங்களா? கலால் ஆயத்தீர்வை வரி. இது வந்து மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து சில்லறை விற்பனையாளர்கள் கிட்ட பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி. இது வந்துட்டு கலால் வரி ஆகும். ஓகேங்களா? இந்தியாவில் இந்த வரியானது மத்திய அரசால சுமத்தப்படுகிறது. என்னங்க? மத்திய அரசால சுமத்தப்படக்கூடியது இந்த கலால் ஆயத்தீர்வை வரி. ஓகேங்களா? அடுத்து பொழுதுபோக்கு வரி. சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி. இது வந்துட்டு நம்ம பொருட்கள் வாங்கும்போது அது மேல நம்மளுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க இல்லைங்க, அதுதான். 2003ஆம் ஆண்டில் இந்திய மாநிலமான ஹரியானாவில் முதலில் மதிப்பு கூட்டு வரி. அப்ப எப்பங்க? 2003ல ஹரியானால தான் ஃபர்ஸ்ட் பேட் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பஞ்சாப், சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் டெல்லி உள்ளிட்ட 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல 2005ல் மதிப்பு கூட்டு வரியை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப எந்தெந்த ஆண்டுகள்னு பாத்துக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்து 2017 ஜூலை 1ல இந்தியா ஃபுல்லா இந்த ஜிஎஸ்டியை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நாட்டின் ஒரு பொருளாதார அமைப்பு ஒரு வரி, ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசத்துடன் உள்ளது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே. இது எப்படின்னு தெரியும் இல்லைங்களா? நம்ம இப்ப வந்து துணி கடைக்கு போறோம். அப்போ வந்துட்டு ₹100 ஒரு ₹1000 ட்ரெஸ் வாங்குறோம்னா அதுக்கு ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இதெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் சேர்த்து இதுல கொடுத்திருக்காங்க. ஓகே. அடுத்து சுங்க வரியும் சாலை வரியும் தூய்மை பாரத வரி இதுல என்னன்னு பாத்துக்கலாம். சுங்க வரியும் சாலை வரியும் அப்படின்னா அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதற்காக விதிக்கப்படும் வரி சுங்கம் மற்றும் சாலை வரிகளாகும். எடுத்துக்காட்டாக நாம் பயன்படுத்தும் சாலைகள் மற்றும் பாலங்கள் போன்றவற்றை கூறலாம். சாலை, பாலம் இந்த வசதிகளின் பராமரிப்பு பணிக்காகவும் குறிப்பிட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் இவ்வரிகள் பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்படுது. இது என்னன்னு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. தூய்மை பாரத வரி. இந்திய அரசால் இவ்வரி விதிக்கப்படுகிறது. தூய்மை பாரதத்தின் பெயரால் வசூலிக்கப்படும் இவ்வரி 2015ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் நாள் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? எப்பங்க? நவம்பர் 2015 நவம்பர் 15ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இது அனைத்து வகையான வரி சேவைகளுக்கும் பொருந்தும். இதன் வரி விகிதம் 0.5% ஆகும். தற்போது 14% மேற்பட்ட சேவை வரி நடைமுறையில் உள்ளது. ஓகே. சரிங்க. இப்ப நேர்முக வரி, மறைமுக வரின்னு என்னன்னு பாத்துக்கலாம். நேர்முக வரினா வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை இப்ப நம்மளுக்கு எனக்கு வந்து டாக்ஸ் போடுறாங்கன்னா நான் வந்து டைரக்டா வந்துட்டு யாருக்கும் மாத்த முடியாது. ஓகேங்களா? அதாங்க துணி வாங்குறோம். ஆல்ரெடி வந்து ஒரு துணி கடைக்காரங்க அவங்க வந்துட்டு ஜிஎஸ்டி பே பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க நம்ம பேர்ல வந்துட்டு நம்ம வாங்குறதுனால அந்த ஜிஎஸ்டி நம்ம தலையில கட்டிடுவாங்க. ஓகேங்களா? தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை மிக எளிதாக வேறு மத்தவங்களுக்கு மாத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நேர்முக வரியில தனியார் மற்றும் நிறுவனங்கள் பெறும் வருமானங்கள் மீது வரி விதிக்கப்படுது. டைரக்டா வந்து விதிக்கிறது. இது வந்து பல்வேறு பொருள்கள் மற்றும் சேவைகளின் மீது வரி விதிக்கப்படுகிறது. அதான் நம்ம வாங்குற ட்ரெஸ், ஜுவல்லரி எல்லாமேங்க. பணவீக்க அழுத்தம் இல்லை. இதுல பணவீக்க அழுத்தம் உண்டு. ஓகேங்களா? வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக உள்ளன. இதுல வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வெவ்வேறாக உள்ளன அப்படிங்கிறாங்க. நெகிழ்வு தன்மை குறைவு. இதுல நெகிழ்வு தன்மை அதிகம். அவ்வளவுதான். இதுக்கும் என்ன வித்தியாசம் மட்டும் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுங்க. இதுல வேற எதுவும் இல்ல. அப்ப பாயிண்ட்ஸ் எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாத்தீங்களா? ஓகே. சூப்பர். அவ்வளவுதாங்க. இப்ப இதுக்குரிய ஆன்சர்லாம் நீங்க தான் பண்ணணும். ஓகேங்க. நன்றி. வணக்கம்.